ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு சில உணவு முறைகளை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய வகையில் தான் ஒவ்வொரு பதிவுகளும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதில் நீங்கள் விரும்பி பப்பாளி பழம் சாப்பிடக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்களா? அப்போனா இந்த பதிவு உங்களுக்கானது தாங்க. ஏன்னா பப்பாளி பழத்தை சாப்பிட்ட பிறகு ஒரு சில பொருட்களை நம்ம தவிர்க்கணும். கண்டிப்பாக அதுபோல் நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உயிருக்கே கூட ஆபத்துக்களானது ஏற்பட்டுடலாம். அப்படி பப்பாளி பழத்தை என்னென்ன பொருட்களோடு நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது, எதனால் நமக்கு தீமைகள் ஏற்படுது அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பப்பாளி பழம் பார்த்திங்கன்னா பல நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுவையான ஒரு சத்தான பழம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலுமே கூட ஒரு சிலருக்கு இந்த பழம் பார்த்திங்கன்னா உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். அதனால் பப்பாளி பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிடணும், என்ன அளவு சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பப்பாளி பழம் எல்லாருக்குமே நன்மையை செய்துட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இந்த பப்பாளி பழம் பார்த்திங்கன்னா எப்போதுமே எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கக்கூடியது தான். ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் இந்த பழத்தை நம்மளால் வாங்க முடியும். எல்லாரும் பார்த்திங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு அப்படின்னு அதிகமான விலை கொடுத்து வாங்க முடியாதவங்க கூட இந்த பப்பாளி பழம் பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிட்றது உண்டு. இந்த பப்பாளி பழம் பார்த்திங்கன்னா அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பழம் அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே கிடையாதுங்க. ஆரோக்கியமான சீரான ஒரு வாழ்க்கை வாழணும், சீரான ஒரு டயட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அனைவருக்கும் ஏற்றதில்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி யாருக்கெல்லாம் ஏற்றது கிடையாது, என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பப்பாளி பழம் பிடிக்கும்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தணும். அப்போ தான் எல்லாரும் அதன் மூலமாக பயன்பெற முடியும். நல்லதே சாப்பிட்டு நலமோடு வாழ்கிறதுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். எல்லா சீசன்லேயுமே நமக்கு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னா அது பப்பாளி பழம் தாங்க. இந்த பப்பாளி பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. அதுவும் இந்த பழத்தில் இருக்கக்கூடிய டயட்ரி ஃபைபர் சத்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அத்தியாவசியமான விட்டமின்ஸ்களோட மினரல்ஸ்களோடு இருக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு இந்த பப்பாளி பழத்தை நம்ம சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருவருமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரக்கூடியவங்களுக்கு இதய நோய், நீரிழிவு நோய் மற்றும் கேன்சர் ஏற்படக்கூடிய அபாயங்கள் எல்லாமே குறைவாக இருக்குது அப்படின்னு மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்குங்க. ஸோ அதனால் பப்பாளி பழம் சாப்பிட்றது நமக்கு நல்லது தான். இந்த பப்பாளி பழம் பார்த்திங்கன்னா உடல் எடையை மேலோங்க செய்யும். அதாவது உடல் எடையை பளபளக்க செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகள் இந்த பப்பாளியில் இருந்தாலுமே கூட இந்த பழம் அனைவருக்கும் சாப்பிட்றதுக்கு ஏற்றது கிடையாது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, பப்பாளி பழம் எல்லாரும் சாப்பிடக்கூடாது. இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்றதுனால ஒரு சிலருக்கு பக்க விளைவுகளானது ஏற்படும். இந்த பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பார்த்திங்கன்னா முதல்ல கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நார்மலாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியும், வீடுகளில் சொல்லியிருப்பாங்க கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக ஆரோக்கியமான விஷயங்களை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் கர்ப்பிணி பெண்கள் இந்த பப்பாளியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? இந்த பழத்தில் லேட்டெக்ஸ் அப்படின்ற ஒரு கலவை இருக்குங்க. இந்த கலவை பார்த்திங்கன்னா கருப்பை சுருக்கங்களை ஏற்படுத்தி கருக்கலைப்பை ஏற்படுத்தி கொடுத்துடும். அதாவது பிரசவத்தை முன்கூட்டியே ஏற்படுத்தி கொடுத்துடும். இது தவிர பப்பாளியில் உள்ள பபேன் என்ற நொதிப்பொருள் பார்த்திங்கன்னா கருக்களவுக்கு தான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது. மேலும் சீரற்ற இதய துடிப்பு கொண்டவங்களும் இந்த பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக எடுக்கிறது நல்லது கிடையாதுங்க. இது ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். அதனால் சீரற்ற இதய துடிப்பு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த பழத்தை எடுத்துக்காதீங்க. இதில் பார்த்திங்கன்னா சைனோஜெனிக் கிளைகோசைட்ஸ் அப்படின்ற அமினோ ஆசிட் மிதமான அளவில் இருக்குது. ஸோ இது செரிமான
அளப்பில் ஹைட்ரஜன் சயனைடை உருவாக்கி கொடுக்குது. ஸோ இது ஒரு குறிப்பிட்ட அளவில் எடுத்துக்கிட்டோம் மட்டும்தான் நமக்கு நல்லது. அதுக்கு மீறி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது கிடையாது. ஸோ சாப்பிடாதீங்க. மேலும் இந்த பழத்தில் வலுவான ஆன்டி ஆக்சிடென்டான வைட்டமின் சி அதிகமாகவே இருக்குங்க. ஸோ ஏற்கனவே சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஊட்டச்சத்தை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது உங்களுடைய நிலைமையை மேலும் மோசமாக்கி கொடுத்துடும். ஸோ வைட்டமின் சி அதிகமாக உட்கொள்றதுனால கால்சியம் ஆக்சலேட் சிறுநீரக கற்களை உருவாக்கி கொடுத்துடும். அதுக்கான அபாயம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த பழத்தை நீங்களும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் சர்க்கரையினோட அளவு குறைவாக இருக்கக்கூடியவங்க, நீரிழிவு நோயை நிர்வகிக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த பப்பாளி பழத்தை சிறந்த வழி அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே குறைந்த ரத்த அழுத்த அளவு இருக்கக்கூடியவங்க இந்த பழத்தை அவ்வளவு எடுத்துக்காதீங்க, நல்லது கிடையாது. இந்த பழத்தில் குளுக்கோஸினுடைய அளவை குறைக்கக்கூடிய இயற்கை பண்புகள் அதிகமாகவே இருக்குது. எனவே ஏற்கனவே ஹைபோகிளைசாசிஸ் நிலை இருக்கக்கூடிய நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவானது குறைஞ்சி ஆபத்தான அளவுக்கு ஏற்பட்டுடும். ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த பப்பாளி பழத்தை நம்ம ஒரு சில பொருட்களோடு சாப்பிடக்கூடாது. அதாவது பப்பாளி பழம் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் பப்பாளியை சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த வெள்ளரி பழம்லாம் சாப்பிடக்கூடாது, வெள்ளரிக்காயெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் நிறைய நீர்ச்சத்து இருக்குது. ஸோ அந்த நீரை அப்படியே தேக்கி வச்சிடும். இதனால் உங்களுக்கு பாதிப்புகளானது ஏற்பட்டுடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பால் பொருட்களை எதையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதுவும் நல்லது கிடையாது. அதாவது பால், பட்ரு, பால் ஆடை, இந்த மாதிரி விஷயங்கள், தயிர், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம எந்த ஒரு உணவுகளையும் எடுத்துக்கக்கூடாது. என்னதான் நமக்கு நல்ல விதங்களாக இந்த பப்பாளி பழம் உதவினாலுமே கூட ஒரு சில விஷயங்களில் பாதிப்புகளை தான் கொடுத்துட்ருக்குங்க. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் ஒவ்வாமை இருக்கக்கூடியவங்களும் பயன்படுத்தாதீங்க. பப்பாளி பழத்தை மிதமாக உட்கொள்கிறது தான் நமக்கு பாதுகாப்பானது. இந்த பழத்தை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நிறைய பாதிப்புகளும் ஏற்படும் அப்படின்னு முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ சிறுநீரக கற்கள் இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக அந்த பப்பாளியை சாப்பிடாதீங்க. அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கால்சியம் ஆக்சலேட் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது இந்த சிறுநீரக கற்களை இன்னும் மோசமாக்கி கொடுத்துடும். அதே போல் பப்பாளி அதிகமாக நீங்கள் சாப்பிட்றதுனால வயிற்றுப்போக்கும் ஏற்படலாம். அதனால் கவனமாக இருங்க. மேலும் இந்த பப்பாளி பழத்தை நீங்கள் அதிக பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, உடல்நல பிரச்சனை இருக்கக்கூடியவங்க யாருமே எடுத்துக்காதீங்க. ஸோ பப்பாளி பழத்தை எப்படி சாப்பிடணும், பப்பாளியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.